Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸாம் அனாலிசிஸ் தான். ஜிஎஸ் ஜிகே ஓகேவா. இது வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 31 நடந்த SHIFT-2 கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரியல் கொஸ்டின் தான், கேட்கப்பட்ட ரியல் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ரிலேட்டடான சில ஃபேக்டரும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகே, வாங்க இங்கே பார்த்துடலாம். Swaraj Party was formed by whom? யாரால ஸ்வராஜ் பார்ட்டி ஃபார்ம் பண்ணது, ஃபவுண்டர் தான் கேட்குறாங்க. ஓகே, சிஆர் தாஸ் வந்து மோதிலால் நேரு தான், அவங்க தான் ஃபவுண்டர். ஓகேவா, ஸ்வராஜ் பார்ட்டியோட ஃபவுண்டர்ஸ். இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 1, 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் ஸ்வராஜ் கட்சி யாரால் உருவாக்கப்பட்டதான் கொஸ்டின். சிஆர் தாஸ், மோதிலால் நேரு தான் 1923 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன் யார் பண்ணதுன்றத சில இது நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரமோத் சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் பண்ணாங்க. பிரதான சமாஜ் வந்து ஆத்மராங் பாண்டுராங். ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்த சுவாமி விவேகானந்தா. சத்திய சோதா சமாஜ் வந்து ஜோதிபா பூலே. ஓகேவா. அலிகார் மூமெண்ட் வந்து சையத் அலி அகமது கான். ஆத்மய சபா அது வந்து ராஜாராம் மோகன் ராய். தர்ப போதினி சபா வந்து தேவேந்திரநாத் தாகூர். சர்வெண்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி கோபாலகிருஷ்ண கோகலே. ஹிந்து மகாசபா மதன் மோகன் மாளவியா அவங்க ஒன்னது. அனுசீலன் ஸ்மிருதி வந்து சதீஷ் சந்திர பாசு. சுகண்டர் வந்து பிரிண்டா குமார் கோஸ். இவங்க எல்லாமே ஃபார்மேஷன் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இதை உருவாக்குனாங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கட்சிகள். ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டம்பிங் அப்படின்ற ஒரு வேர்டு எதர் ரிலேட்டடைய ஸ்போர்ட்ஸில் எந்த இதில் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டம்பிங் என்ற வார்த்தை எந்த விளையாட்டோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அது கிரிக்கெட்டில் தான் பவுலிங்கு, விக்கெட்டு, இந்த மாதிரி இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே இது ரிலேட்டடான வேர்டு ரிலேட்டட் வச்சு கேட்குறாங்க. இப்போ கோல்னா என்ன, ஃபுட்பாலுக்குள்ளது. ஓகேவா, அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட வேர்டுகளுக்கு என்னன்னு கேட்குறாங்க, எது தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. Which among the following not folk டான்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா ஸ்டேட்? மகாராஷ்டிராவுடைய ஃபோக் டான்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தின ஷிஃப்ட்டில் வந்து பஞ்சாபுடைய ஃபோக் டான்ஸு கிடையாதுன்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்பாங்க. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மகாராஷ்டிராவுடையது கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ ரூஃப்ன்றது தான் அதோட கிடையாது. அதில் கொடுத்துருந்த ரூஃப் வந்து ஜம்மு காஷ்மீருடையதை கொடுத்துருக்காங்க, தவறாக கொடுத்துருந்து. ஓகேவா, அப்போ அந்த டான்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சிடணும். லுடி டான்ஸ் வந்து பஞ்சாபுடையது. அங்கிட்டா நாட் வந்து அஸ்ஸாமுடையது. லீசிம் டான்ஸ் வந்து மகாராஷ்டிராவுடையது. ஜட்டின் வந்து பீகாருடையது. ரூஃப் வந்து ஜம்மு காஷ்மீருடையது. பரதநாட்டியம் தமிழ்நாடுடையது. கீதா வந்து பஞ்சாபுடையது. டோம் காட்ச் வந்து ஷார்காண்டு. குச்சிப்புடியின் ஆந்திர பிரதேசம். மோகினி ஆட்டம் வந்து கேரளா. சட்ரியா வந்து அஸ்ஸாமு. பாவை வந்து ராஜஸ்தான் அண்ட் குஜராத்து. யாஷகானா வந்து கர்நாடகா. ஓகேவா, அப்போ ஃபோக் டான்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகுது. Draupadi Murmu was the governor of which state before become the president of India? அவர் பிரசிடென்டாக இப்போ இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எந்த ஸ்டேட்டோடைய கவர்னராக இருந்தார்னு கேட்குறாங்க. ஜார்க்கண்டோடைய கவர்னராக இருந்தார் முன்னாடி. ஓகேவா, இப்போ வந்து 15th பிரசிடென்டாக இருக்காரு. இந்தியாவுடைய 15th பிரசிடென்டாக இருக்காரு திரௌபதி முர்மு. ஓகேவா, இது நல்ல ஒரு கொஸ்டின். ஓகேவா, திரௌபதி முர்மு இந்தியன் குடியரசுத் தலைவருக்கு முன் எந்த மாநிலத்து ஆளுநராக இருந்தார்? ஓகே, ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கவர்னராக இருந்தார். ஓகேவா, அப்போ இப்போ உள்ள ஆளுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிஎம்மும் கவர்னர் பற்றி தெரிஞ்சுங்க. அஸ்ஸாமுடையது ஹிமாண்டா பிஸ்வா சர்மா. அவங்க வந்து சிஎம்மாக இருக்காங்க, அஸ்ஸாமுடைய சிஎம்மாக இருக்காங்க. ஜெகதீஷ் முகி வந்து கவர்னராக இருக்காங்க. குஜராத்துடையது வந்து பூபேந்திர பாய் பட்டேல் வந்து சிஎம்மாக இருக்காங்க. ஆச்சரிய தேவ் வந்து கவர்னராக இருக்காங்க. கர்நாடகா வந்து பசவராஜ் பூமாய் சிஎம்மாக இருக்காங்க. தவர்சாந்த் கோல்கட் வந்து கவர்னராக இருக்காங்க. பஞ்சாபுடைய சிஎம் வந்து பக்வான் மேன் வந்து சிஎம்மாக இருக்காங்க. பன்வர் லால் புரோஹித் வந்து கவர்னராக இருக்காங்க. தமிழ்நாடு வந்து எம்கே ஸ்டாலின் சிஎம்மாக இருக்காங்க. RN ரவி வந்து கவர்னராக இருக்காங்க.
திரிபுராவுடைய சிஎம் வந்து மாணிக் ஷஹா. கவர்னர் வந்து சத்யேந்திர நாராயணன் ஆர்யா வந்து கவர்னராக இருக்காங்க. உத்தராகண்டோடைய வந்து புஷ்கர் சிங் தாமி சிஎம்மாக இருக்காங்க. குர்மித் சிங் வந்து கவர்னராக இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி சிஎம்மாக இருக்காங்க. சிவி ஆனந்த போஸ் வந்து கவர்னராக இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் சிஎம்மாக இருக்காங்க. ஆனந்திபன் பட்டேல் வந்து கவர்னராக இருக்காங்க. தெலுங்கானா கே சந்திரசேகர ராவ் வந்து சிஎம்மாக இருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னராக இருக்காங்க. சிக்கிம் வந்து பிரேம் சிங் வந்து சிஎம்மாக இருக்காங்க. கங்கா பிரசாத் வந்து கவர்னராக இருக்காங்க. மணிப்பூருடைய சிஎம் வந்து பிரேம் சிங் இருக்காங்க. லால் கணேஷ் வந்து கவர்னராக இருக்காங்க. கேரளாவுடைய சிஎம் வந்து பினராயி விஜயன் இருக்காங்க. கவர்னர் வந்து ஹரிஃப் முகமது கான் இருக்காங்க. ஒரிசாவுடைய நவீன் பட்நாயக் வந்து சிஎம்மாக இருக்காங்க. கணேசி லால் வந்து கவர்னராக இருக்காங்க. ஓகேவா? அப்போ லேட்டஸ்ட்டாக உள்ள மினிஸ்டர் சிஎம் அண்ட் கவர்னரும் தெரிஞ்சு வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு த சென்சஸ் 2011 வாட் வாஸ் த ரேங்க் ஆஃப் பீகார் இன் பாப்புலேஷன் வைஸில் பீகாரில் எந்த ரேங்கில் இருந்தாங்க? 2011 கணக்கெடுப்பில், மக்கள் தொகை கணக்கெடுப்புலன்னு கேட்குறாங்க தரவரிசையில். ஓகே, தேர்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஓகே, தேர்ட் பிளேஸில் இருந்தாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சரு. ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம் அதிகது, செகண்ட் வந்து மகாராஷ்டிரா, மூணாவது தான் பீகாரில் இருந்தாங்க. ஓகேவா? லீஸ்ட் பாப்புலேஷனில் பார்க்கும்போது சிக்கிம் தான் இருக்காங்க. ஓகேவா? சிக்கிம். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. அப்போ அந்த சென்சஸ் ரிலேட்டடாக சில இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட மோட்டானது அவர் சென்ஸ் அவர் ஃபியூச்சர். ஓகே, ஹையஸ்ட் லோவஸ்ட் பாப்புலேஷன் உள்ளது யூனியன் டெரிட்டரி வந்து டெல்லியில் அதிகமாக இருக்காங்க, கம்மியாக இருக்கிறது லட்சத்தீவில் இருக்காங்க. ஹையஸ்ட் லோவஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட்டில் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தில் ஹையஸ்ட்டாக இருக்காங்க, சிக்கிமில் குறைவாக இருக்காங்க. இதுதான் கொஸ்டினாக வந்துருச்சு. ஓகே, ஹையஸ்ட் அர்பன் பாப்புலேஷன் வந்து மகாராஷ்டிராவில் இருக்காங்க, மும்பை இருக்கு இல்லையா, அதில் அதிகமாக இருக்காங்க. ஆவரேஜ் செக்ஸ் ரேஷியோ இன் இந்தியாவில் வந்து 943 இருக்காங்க. ஓகே, ஹையஸ்ட் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் ஸ்டேட்டில் வந்து கேரளாவில் வந்து அதிகமாக இருக்காங்க, ஹரியானாவில் வந்து கம்மியாக இருக்காங்க. ஹையஸ்ட் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இன் யூனியன் டெரிட்டரியில் பார்க்கும்போது பாண்டிச்சேரியில் அதிகமாக இருக்காங்க, டாமன் தையூவிலேருந்து கம்மியாக இருக்காங்க. டோட்டல் பர்சன் லிபர்ட்டி ரேஷியோ வந்து 74% இருக்குது. லிட்ரேச்சர் ரேஷியோ, டோட்டல் லிட்ரேச்சர் ரேஷியோ இந்தியாவில் பார்க்கும்போது 74% இருக்குது. ஓகேவா? மேல் லிட்ரேச்சர் ரேஷியோ வந்து 82, ஃபீமேல் வந்து 65.46% இருக்குது. ஹையஸ்ட் லிட்ரேச்சர் ரேஷியோவில் வந்து நல்ல படிப்பறிவு உள்ள ஸ்டேட்டில் பார்க்கும்போது கேரளாவில் டாப்பில் இருக்காங்க, 94%. லோவஸ்ட் லிட்ரேச்சர் ரேட்டில் வந்து பீகார் தான் கம்மியான படிப்பறிவில் இருக்காங்க, 61%, 61.8, 62% கிட்ட இருக்காங்க. ஓகேவா? தெரிஞ்சிடணும். நெக்ஸ்ட் வந்து மேக் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் விச் இயர்? அதாவது மேக் இன் இந்தியா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 2014 செப்டம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணது. யார் தலைமையிலனா பிஎம் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய தலைமையில் தான் நடந்திருக்கும், அவர் தான் லீட் பண்ணியிருப்பார். அதோட ஸ்கீம் ரிலேட்டடாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்மைல் ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் என்னன்னா டிரான்ஸ்ஜெண்ட் கம்யூனிட்டி அண்டு பெக்கர்ஸ்க்காக கொண்டு வந்தது தான் ஸ்மைல் ஸ்கீமு. ஓகே, பிஎம் ஆவாஸ் யோஜனா வந்து 2015 வந்தது, ஜூன் 1. அது வந்து ஹவுஸில் அவங்களுக்கெல்லாம் ஹவுஸ் கட்டி தர்றாங்களே, அந்த பிஎம் ஆவாஸ் யோஜனாவில் வரக்கூடியது. உடான்றது உடே டாஸ்கா ஆடம் நக்ரிக் ஸ்கீம் வந்து இது வந்து அவியேஷனுக்குள்ளது. 2016 வந்து அக்டோபர் 21 வந்தது, அக்டோபர் 21 வந்தது. ஓகேவா? மூணாவது வந்து பார்க்கும்போது உமன் அட் தி ஒர்க் ப்ரோக்ராம் வந்து கர்நாடகாவில் கொண்டு வந்தது, அவங்களோடது. மேரி பாலிசி மேரி ஹார்ட் 26 பிப்ரவரி 2022 ஃபார்மருக்காக கொண்டு வந்தது. பிப்ரவரி 2022 கொண்டு வந்தது. பிப்ரவரி 26, 2022 கொண்டு வந்தது ஃபார்மருக்காக. ஓகேவா? மேரி பாலிசி மேரி ஹார்ட் அப்படின்னு சொல்லி. ராஷ்ட்ரிய உச்சட்டர சிக்ஷா அபியான் அப்படின்றது வந்து ஏப்ரல் 17, 2017, 17 வச்சுக்கோங்க, 17, 2017 கொண்டு வந்து இது எஜுகேஷனுக்காக கொண்டு வந்தது. ஜல் சக்தி அபியான் வந்து மார்ச் 22, 2021 கொண்டு வந்தது, வாட்டருக்காக கொண்டு வந்தது. ஓகேயா? பிஎம் ஸ்வாநிதி அப்படின்னு வந்து கொண்டு வந்தது வந்து ஜூன் 1, 2020 கொண்டு வந்தது, 2020 கொண்டு வந்தது. அடல் பென்ஷன் யோஜனா வந்து மே 9, 2015 கொண்டு வந்தது. ஸ்கில் இந்தியா என்னது 15 ஜூலை 2015 கொண்டு வந்தது ஸ்கில் இந்தியா. மேக் இன் இந்தியா வந்து 25 செப்டம்பர் 2014. ஓகேவா? ஸ்வச் பாரத் அபியான் வந்து 2 அக்டோபர் 2014 வந்தது. பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ
யோஜனா வந்து 22 ஜனவரி 2015 கொண்டு வந்தது. அப்போ ஸ்கீம் ரிலேட்டடாகவும் கேட்டுக்காங்க. இவ்வளவுதான் நம்ம கொண்டு வந்தோம். இது நிறைய இது இல்லாமல் நிறைய பாப்புலரான ஸ்கீம்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4A இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் ரிலேட்டட் டு எதோட ரிலேட்டட் பண்ணதுன்னு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ரிலேட்டடானது தான் இந்த பார்ட் 4Aன்றது. ஓகேவா? இது ஆர்டிகல் பார்க்குறோம்னா 51A வரக்கூடியது. ஓகேவா? இது ரெக்கமெண்டேஷன் பண்ணது வந்து ஸ்வர்ன் சிங் கமிட்டி தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்ட் 4Aன்னு சொல்லி கொண்டு வந்தது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரக்கூடிய ஆர்டிகல் 51க்குள்ள வருது. ஓகேவா? இது ஆட் பண்ண வந்து 42 அமெண்ட்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து 1977 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2002 ஆட் பண்ணியிருப்பாங்க சில இதில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த பார்ட்ஸ் ஒரு 10 இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த பார்ட் 1ன்றது யூனியன் டெரிட்டரி கூட சொல்லக்கூடியதா, அது வந்து ஆர்டிகல் பார்க்குறது 1லேருந்து 4 வரைக்கும் உள்ளது. பார்ட் 2ல் வந்து சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவோம், அதில் வந்து ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் உள்ளது சொல்லக்கூடியது. பகுதி 3ல் வந்து பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடியது, 12லேருந்து 35 வரக்கூடியது எல்லாமே இந்த பார்ட் 3ல் வரக்கூடியது. பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்டிகல் 36லேருந்து 51 வரையும் வரக்கூடியது. இப்போ நம்ம கொஸ்டினாக கேட்டுக்கிறது பார்ட்டிகல் 4A தான் கேட்டுக்கோங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சொல்லக்கூடியதா. அதில் ஆர்டிகல் 51 பற்றி சொல்கிறது. ஓகே, அதுதான் நம்ம பார்த்துருப்போம். ஆர்டிகல் 5 வந்து யூனியன் ஆர்டிகல் 52லேருந்து 151 வரைக்கும் உள்ள சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்ட் 5ல் வரக்கூடியது. பார்ட் 6ல் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டேட்ஸை பற்றி சொல்லக்கூடியது, ஆர்டிகல் 152லேருந்து 237 வரக்கூடியது. 7 வந்து ரிபில்ட் பண்ணது. ஓகேவா? 8 வந்து இந்த யூனியன் டெரிட்டரி சொல்லக்கூடியது, ஆர்டிகல் 239லேருந்து 242 உள்ளது. 9 பகுதி 9 வந்து பஞ்சாயத்து பற்றி சொல்லக்கூடியது, 243லேருந்து 243 உள்ளது சொல்லக்கூடியது. 10 வந்து ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியா உள்ளது, 244 244A உள்ளது. ஓகேவா? இந்த மாதிரி 10 பகுதி இருக்கும், அந்த 10 பகுதியிலையும் சொல்லக்கூடியது. ஓகே, தெரிஞ்சுக்கிறேன். டைரெக்டாக எத்தனை பார்ட் இருக்குன்னு ஒரு கொஸ்டினில் ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, இதில் வந்து உள்ளே போய் ஒன்று சொல்லி கேட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விச் ராக் இஸ் ஃபார்ம்டு வென் த மேக்மா அண்ட் லாவா கூல்டு. ஓகேவா? மாக்மா அல்லது லாவா குளிர்ச்சி அடையும் போது உருவாகும் பாறை எது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராக்டிவ் இக்னேஸ் ராக். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்டிவ் இக்னேஸ் ராக், இதுதான் அந்த குளிர்ச்சியாக மேக்மாவும் அந்த மாக்மா லாவா குளிர்ச்சி அடையும் போது உருவாகும் போது பாறையில் அந்த பாறையோட டைப் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிவ் சிட்டி எதனுடைய கேபிட்டல்னு சொல்கிறாங்க, எந்த கண்ட்ரியோட கேபிட்டல்னு சொல்லி கேட்குறாங்க. உக்ரைன் இப்போ நடந்துச்சு இல்லையா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய சிஎல் இருக்குயா, கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். அதாவது லேட்டஸ்ட்டாக என்ன பிரச்சனை நடக்குது, வேர்ல்டில் என்ன பிரச்சனை நடக்குது, அந்த ஏரியாவில் கண்ட்ரியாக இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், கரன்சியாக இருக்கணும், அதை பற்றி ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் ஆகி வரும் நமக்கு. ஓகே, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கேயாவது ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி நிகழ்வு நடக்குதுன்னா, அதை இப்போ ஒலிம்பிக் நடந்துச்சுன்னா அந்த ஒலிம்பிக் எந்த நாட்டில் நடந்துச்சுன்னு வைப்பாங்க, அந்த நாட்டோட கரன்சி, அதோட கேபிட்டல், இந்த மாதிரி அது ரிலேட்டடாகவே கேட்பாங்க, கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது. ஓகே, அதை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு, which articles Indian Constitution deal with the review of judgment or order by the Supreme Court. இந்த ஆர்டர் பண்ணக்கூடியதில் என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டுருக்காங்க. 137 ஆர்டிகல் 137 தான் இந்த சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்றின் தீர்ப்புகள் மற்றும் உத்தரவுகளை மறு ஆய்வு செய்வது குறித்து இந்திய அரசமைப்பின் எந்த பிரிவு கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆர்டிகல் 137 தான் சொல்லுது. ஓகேவா? அப்போ ஆர்டிகல் நிறையா இருக்குது, அதில் சிலதை நம்ம பார்த்துக்கலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 21. ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து ஆர்டிகல் 40. யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ஆர்டிகல் 44. ப்ரொமோஷன் ஆஃப் த இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி சொல்லக்கூடியது வந்து ஆர்டிகல் 51. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 61. ஓகே, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிகல் 76. ஜாயிண்ட் சிட்டி ஆஃப் போத் ஹவுஸ் சொல்லுவது 108, ஆர்டிகல் 108. டெஃபினேஷன் ஆஃப் த மணி பில் வந்து 110. ஓகே, அப்போ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 124. சுப்ரீம் கோர்ட் டு பி கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 129. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து ஆர்டிகல் 148. ஓகேவா?
இதுதான் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இது மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நண்பர்கள் எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்க எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம இதில் வந்து எல்லா ஜிகே ஜிஎஸ் மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல். ஓகேவா? மீண்டும் சந்திக்கும் அடுத்த நல்ல வீடியோவில் வாழ்க உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.